ஹாய் ஆல் வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கோடிங் எழுதுறது அப்படின்னு தான் கற்றுக்க போகிறீங்க. ஜென்ரலாக C++ ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப ரொம்ப நிறையா லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், காம்ப்ளெக்ஸான சின்டாக்ஸஸும் இருக்கும். ஆனால் அதே ப்ரோக்ராமை பைத்தானில் எழுதுகிறப்ப மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸில் நம்மளால் எழுதி முடிச்சிட முடியும். யார் வந்து பார்த்தாலும் புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் C++ ஜாவாவில் எப்படி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றது வீடியோவாகவே போட்டிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது பைத்தான். நம்பர் 1 ஈக்குவல் டு 1. ஸோ நம்பர் 1 அப்படின்றது ஒரு வேரியபிளோட நேமு, 1 அப்படின்றது நான் அதுக்கு கொடுத்துருக்க வேல்யூ. C++ ஜாவாவில் இது இன்டீஜரா ஃப்ளோட்டா அப்படின்லாம் டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. நம்பர் 2 ஈக்குவல் டு 6. நம்பர் 2ஓட வேல்யூ 6. சம் ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் ஆட் பண்ணி சம்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஈஸியாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா இப்போ 4th லைன் என்ன எழுதணும்னா பிரிண்ட் சம் அப்படின்னு கொடுத்தாலே போதும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நான் கொஞ்சம் நீங்கள் கஷ்டமாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் த சம் ஆஃப் 0 and 1 is 2. 0 அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது 1. த சம் ஆஃப் 1 and அடுத்து என்ன இருக்குது 6. த சம் ஆஃப் 1 and 6 is என்ன 1 + 6 என்ன 7. ஸோ த சம் ஆஃப் 1 and 6 is 7. ஃபார்மேட் ஆஃப் num1, num2, சம். ஸோ நம்பர் 1 வாங்கும், நம்பர் 2 வாங்கும், சம்மோட வேல்யூ வாங்கும். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த சம் ஆஃப் 1 and 6 is 7. இவ்வளோ தான் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லைனா பிரிண்ட் ஆஃப் சம் அப்படின்றத மட்டும் வேணாலும் கொடுக்கலாம். இது மாதிரி டெய்லியுமே நான் பைத்தான் ரிலேட்டடாக ஒரு கோடிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் யூஸ்ஃபுல்னு மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். நீங்கள் இப்போ தான் கணினி இந்திரணி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தான் கோடிங் யாராவது கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கணினி இந்திரணி.